Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of anatomy 2 mark question. Question number 57 out of 87. 57 question என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா muscles used for intramuscular injection same like that veins used for intravenous injection ஒரு question பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் என்னென்ன மசில்ல வந்து IM injection கொடுக்கறாங்க. intravenousனா என்னன்னு பார்த்தோம். The injection that entered into the IV ன்னு பார்த்தோம். அதே definition இங்க vein கிடையாது muscle injection போடுறோம். IM injection are given into the deep of the muscle or tissue for quick absorption. மசில்ல வந்து இன்ஜெக்ஷன் போடுறோம். டீப் மசில்ல எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து குயிக்கா அப்சர்வ் ஆகிறதுக்கு அதான் டெஃபினிஷன். இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன மசில்ல வந்து IM இன்ஜெக்ஷன் போடுவோம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கா தெரியும் எந்தெந்த இடத்துல போடுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல கையில போடுவாங்க இல்லனா வந்து பட்டக்ஸ்ல போடுவாங்க. இப்போ கையில இன்ஜெக்ஷன் போடுறது பாத்தீங்கன்னா டெல்டாய்டு மசில்னு சொல்றாங்க. அப்பர் ஆர்ம்ல போடணும். இது வந்து மெயினா எந்த மாதிரி பர்பஸ் கொடுப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா வேக்சின் போடுறதுக்கு தடுப்பூசி போடுறதுக்குலாம் இந்த இடத்துல தான் இந்த மசில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மசிலோட பேரு டெல்டாய்டு மசில். செகண்ட் மசில் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா gluteus medialis. gluteus medialis அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தான் பட்டக் ரீஜன். இது வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு காமனா இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா vastus lateralis. vastus lateralis வந்து பாத்தீங்கன்னா தை ரீஜியன்ல இருக்கும். நியூ பார்ன் பேபிஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா பட்டக்ல இன்ஜெக்ஷன் போட முடியாதுங்கிறதுனால தையில வந்து தொடையில வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஓகே guys, thank you for watching this video. இப்போ பாத்தீங்கன்னா 57 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா 56 क्वेश्चन அப்லோட் பண்ணிருக்கோம். நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் செக் பண்ணி படிங்க. Thank you.